போக்குவரத்து துறை அமைச்சரா இன்னைக்கு இருக்கீங்க. நீங்க பிறந்தது கூட ஒரு குக்கிராமம் தான், ஒரு சிற்றூர் அப்படின்னு தான் படிச்சேன். அந்த ஊருக்கு பேருந்து வசதிகள்லாம் ரொம்ப நார்மலா இருந்ததா? எப்போ அதெல்லாம் சுமூகமா கிடைச்சது? அது வந்து சிறு கிராமம், தேவனூருங்கிற கிராமம். ஆனால் என்னுடைய தந்தையார் வந்து வழக்கறிஞராக பணியாற்றும் போது அரியலூர்ல இருந்தாங்க. பிறகு ஒன்றிய குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆண்டிமடம் வந்துட்டாங்க. இங்கே போக்குவரத்து வசதி இருந்தது. ஆனால் எங்களுடைய கிராமம் தேவனூர்ல பிற்காலத்தில் தான் போக்குவரத்து வசதி இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 74, 75களில். ஆனால் மின்சாரம் வந்தது வந்து அந்த 72 தலைவர் கலைஞர் ஆட்சி வந்த உடனே வந்துடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களுக்கும் அவர் மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தவர். அப்படி அந்த இன்னைக்கு நான் வைக்கிற 2 துறைக்குமான வாய்ப்பு அந்த பகுதியெல்லாம் வந்து கிடைத்ததுங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான நினைவா இருக்குது. உங்க தாத்தா அப்பா பத்தி நிறைய பதிவுகள்ல வந்து எழுதியிருக்கீங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு ரொம்ப சின்ன கிராமம் தேவனூருங்கிற கிராமம், மிக உள்ளடங்கிய கிராமம். அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம். நாங்கள்லாம் மாவட்ட தலைநகர் திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோமீட்டர் தாண்டிய கிராமம் எங்கள் கிராமம்னு வச்சுக்கலாம். அங்கிருந்து 1930களில் 10ஆம் வகுப்பு படித்த ஒரு நபர் அவர் தான் அந்த பகுதியில். அதன் காரணமாக அவர் வந்து கிராம கணக்கு பிள்ளை, இப்போ விஓன்னு சொல்கிற மாதிரி அப்போ அவர் நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றுகிறார். அப்போ வந்து எங்கள் பகுதி சுதந்திரத்துக்கு முன்பான நேரம் இது. ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் உடையார்பாளையம் ஜமீன்தார் வந்து அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு அந்த கிராம அலுவலராக கணக்கு பிள்ளையாக பணியாற்றும் போது ஆங்கிலம் அறிந்த நபர் இவர் தான் அப்படிங்கிற காரணத்தினால பிரிட்டிஷாரிடமிருந்து ஜமீனுக்கு வர்ற கடிதங்கள், ஆங்கில கடிதங்களை அவர்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த இதோட பணியாற்றி கொண்டிருந்தார். கல்வியில் அந்த ஆர்வம் அவருக்கு இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய தந்தையாரை படிக்க வச்சாங்க. அப்போ என்னுடைய தந்தையார் வந்து எம்ஏபிஎல் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை என்னுடைய தாத்தா ஏற்படுத்தி கொடுத்தார். எம்ஏ வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும், பிஎல் வந்து சென்னை சட்ட கல்லூரியிலையும் படித்தாங்க. இது ஒரு 1950களில். அப்போ அந்த சுற்று வட்டாரத்திலேயே என்னுடைய தந்தையார் தான் முதல் பட்டதாரியும் முதல் வழக்கறிஞர். அதே போல என்னோட தந்தையார் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் திராவிடர் கழகத்தால் ஈர்க்கப்பட்டு தந்தை பெரியார் அவர்கள் அந்த பகுதியில் எங்கே சுற்றுப்பயணம் வந்தாலும் அவர்கள் பின்னால் போகக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. அப்போது வந்து தமிழர் தலைவர் ஆசிரியர் மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு சீனியராக அந்த கல்லூரியில் இருந்தாங்க. இப்படி அவர்கள் பயணம் என்பது திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாரின் விரல் பிடித்த பயணமாக தான் துவங்கியது. அப்போ கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து படித்த ஒருவர் நம்முடைய ஊரை சேர்ந்த ஒருத்தர் இருக்காருங்கிறனால போட்டி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக சமாதானப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் அடுத்த தேர்தலில் ஒன்றிய குழு தலைவராக சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கிராம ஊராட்சி தலைவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி வந்த பிறகுதான் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு திராவிடர் கழகத்தின் இருப்பதன் மூலமாக பணியாற்றுவதோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பணியாற்றினால் மக்கள் பணி என்ன சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு தந்தை பெரியாராலே அறிவுரை வழங்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றினாங்க. அதற்கு பிறகு ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்று தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு பணியாற்றினாங்க.